தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இனிச்சட்டம் அதிகாரம் 20. போரை பற்றிய விதிமுறைகள். நீ உன் பகைவருக்கு எதிராக போருக்கு போகையில் உன்னிடம் உள்ளதை விட மிகுதியான குதிரைகளையும் தேர்களையும் பெரும் படையையும் நீ கண்டால் அவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஏனெனில் எகிப்திலிருந்து உன்னை வெளியே கூட்டி வந்த உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னோடு உள்ளார். நீ போரிடத் தொடங்கும் முன் குருக்கள் முன் வந்து வீரர்களிடம் கூற வேண்டியது: இஸ்ரவேலே கேள், இன்று நீங்கள் உங்கள் பகைவர்களுக்கு எதிராக போர் புரிய முன் வந்துள்ளீர்கள். உங்கள் இதயம் சோர்ந்து போக வேண்டாம், அஞ்ச வேண்டாம், கலங்க வேண்டாம், அவர்களை பார்த்து தத்தளிக்கவும் வேண்டாம். ஏனெனில் உங்களுக்காக உங்கள் பகைவருக்கு எதிராக போர் புரியவும் உங்களை காப்பாற்றவும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரே உங்களோடு செல்கிறார். அதன்பின் படைத்தலைவர்கள் வீரர்களிடம் கூற வேண்டியது: புது வீட்டை கட்டி அதை அர்ப்பணம் செய்யாதவன் தன் வீட்டுக்கு திரும்பி போகட்டும். அவன் போரில் இறக்க நேரிட்டால் வேறு ஒருவன் அதை அர்ப்பணம் செய்ய வேண்டியிருக்கும். திராட்சை தோட்டம் அமைத்து அதன் பயனை அனுபவிக்காதவன் தன் வீட்டுக்கு திரும்பி போகட்டும். அவன் போரில் இறக்க நேரிட்டால் வேறு ஒருவன் அதன் பயனை அனுபவிக்க வேண்டியிருக்கும். ஒரு பெண்ணை மன உறுதிப்பாடு செய்தும் அவளோடு கூடி வாழாதவன் தன் வீட்டிற்கு திரும்பி போகட்டும். அவன் போரில் இறக்க நேரிட்டால் வேறு ஒருவன் அவளை மணக்க வேண்டியிருக்கும். மீண்டும் படைத்தலைவர்கள் வீரர்களிடம் கூற வேண்டியது: உங்களில் அச்சமுற்று உள்ளம் சோர்ந்திருப்பவன் தன் வீட்டிற்கு திரும்பி போகட்டும். இல்லையெனில் அவன் தோழனும் அவனைப் போல் ஊக்கம் இழந்து விடுவான். இவ்வாறு படைத்தலைவர்கள் வீரர்களிடம் பேசி முடித்த பின் அவர்களை நடத்தி செல்லும் படைத்தளபதிகளை நியமிக்கட்டும். ஒரு நகரோடு போரிட நீ அதை நெருங்கும் போது அது சரணடையுமாறு முயற்சி செய். அது சரணடைந்து தன் வாயில்களை உனக்கு திறந்தால் அதிலுள்ள மக்கள் எல்லோரும் உனக்கு அடிமைகளாகி உனக்கு பணிவிடை செய்வர். அது உன்னிடம் சரணடையாது உனக்கு எதிராக போர் தொடுத்தால் நீ அதை முற்றுகையிடு. உன் கடவுளாகிய ஆண்டவர் அதை உன் கையில் ஒப்படைக்கும் போது அதிலுள்ள எல்லா ஆண்களையும் வாளால் கொன்றுவிடு. ஆனால் பெண்களையும் சிறுவர்களையும் ஆடு மாடுகளையும் நகரில் உள்ள அனைத்தையும் உன் கொள்ளை பொருளாக கொள். உன் கடவுளாகிய ஆண்டவர் எதிரியிடமிருந்து உனக்கு கொடுத்துள்ள கொள்ளை பொருட்களை நீ அனுபவிக்கலாம். இந்த நாடுகளை சாராத தொலையில் உள்ள எல்லா நகர்களுக்கும் அவ்வாறே செய்வாய். ஆனால் இந்த மக்களின் நகர்களை உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு உரிமை சொத்தாக கொடுத்துள்ளதால் அதில் உயிர் வாழும் எதையும் கொள்ளாமல் விடாதே. இத்தியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், இவ்வியர் மற்றும் எபூசியர் அனைவரையும் உன் கடவுளாகிய ஆண்டவர் கட்டளையிட்டபடி அழித்தொழிப்பாய். அதனால் தங்கள் தெய்வங்களுக்காக செய்கின்ற அருவருக்கத்தக்கவற்றை உனக்கு கற்றுக் கொடுத்து உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்ய உன்னை தூண்ட மாட்டார்கள். ஒரு நகருக்கு எதிராக போர் தொடுத்து நீ அதை நெடுநாள் முற்றுகையிட்டு கைப்பற்றினால் அதில் உள்ள மரங்களை கோடாரியால் வெட்டி அழிக்காதே. நீங்கள் அவற்றின் பழங்களை உண்ணலாம், ஆனால் அவற்றை வெட்டலாகாது. வயல்வெளி மரங்கள் உன்னை முற்றுகையிட வரும் மனிதர் அல்லவே. உணவுக்கு உதவாத மரங்கள் என்று உனக்கு தெரிபவற்றை மட்டும் வெட்டி அழிக்கலாம். உன்னோடு போர் புரியும் நகருக்கு எதிராக அதை வீழ்த்தும் வரை அவற்றை கொண்டு முற்றுகை கொத்தளங்களை எழுப்பலாம். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. அன்புக்குரியவர்களே, யாவை இறைவன் என்ற நம்முடைய சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தைகளை அனுதினமும் வாசியுங்கள், மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள், வசனங்களை அதிகமாய் தியானியுங்கள். தவக்காலத்தில் நாம்
சிறு சிறு ஒருத்தல் முயற்சிகளை செய்து இந்த தவக்காலத்திலாவது நாம் விவிலியத்தை வாசிக்கும் முயற்சியை செய்வோம். அனுதினமும் ஒரு அதிகாரத்தையாவது வாசிப்போம். உங்களுக்கு வாசிக்க நேரம் இல்லை என்றாலும் நம்முடைய யாவே இறைவன் என்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று தொடக்க நூல் முதல் உள்ள அனைத்து அதிகாரங்களையும் கேளுங்கள். உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இது யாருக்காவது உபயோகமாக இருக்கும் என்று நம்புகிறேன். எதிரி எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும், அவர்களிடத்தில் எத்தனை பெரிய சொத்து, செல்வாக்கு, பணம் எல்லாம் இருந்தாலும், உங்களுக்கென்று யாருமே இல்லை என்றால் கூட நீங்கள் கவலைப்படாதீர்கள். உங்களுக்காக ஆண்டவர் போரிடுவார். உங்களுக்குரிய செல்வத்தை ஆண்டவர் தருவார். உங்களுக்காக அவர் உங்களோடு வருவார். ஆண்டவர் உங்களை நீண்ட ஆயுளினாலும் நிறைவான செல்வத்தினாலும் குறைவில்லாத மகிழ்ச்சியினாலும் நிரப்பி ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன்.